அம்பாறை மாவட்டம் நாவிதன்வழியில் அவதரித்து தனது கல்வியை தரிசனம் விழிப்புணர்வற்றோர் பாடசாலையில் பயின்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இளங்கலைமானி பட்டத்தை நிறைவு செய்து தற்போது காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றி வரும் பவானந்தன் நிசாந்தனை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது. வணக்கம், எனது பெயர் பவானந்தன் நிசாந்தன். எனது ஊர் நாவிதன்வழி. நான் தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலே கல்வி கற்று கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இளம் கலைமானி பட்டத்தினை நிறைவு செய்து தற்சமயம் அபிவிருத்தி உத்தியோகத்தராக காத்தாங்குடி பிரதேச செயலகத்திலே சமுத்தி பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். பிறவியிலே இருந்து நான் பிறக்கும் பொழுதே பார்வை இழந்துதான் பிறந்துதான் இந்த கல்வியினை பல சவாலுக்கு மத்தியிலே கல்வி கற்று இன்று நான் அரச துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். 2015 ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அந்த பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவுடன் எமது பார்வையற்றவர்களுக்கு சமூக பணியினை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்ற நோக்கிலே 2016 ஆண்டு இந்த உதயம் நிறுவனத்திலே நாங்கள் இளைஞர்களாகிய என்னுடைய நண்பர்களும் இணைந்து இந்த உதயம் நிறுவனத்தை நாங்கள் பொருட்படுத்தியிருந்தோம். அன்று நாங்கள் எனக்கெல்லாம் 20-21 வயது, எனது நண்பர்களுக்கெல்லாம் 22-23 வயது. அந்த காலப்பகுதியிலே இந்த உதயம் நிறுவனத்தை பொருட்படுத்துவதுடைய நோக்கம் எமது பார்வை இழந்தவர்களுக்கு எங்களால் முடிந்த அந்த சமூக பணியினை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த உதய நிறுவனத்தை நாங்கள் பொருட்படுத்தி அன்றிலிருந்து நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு 9 வருடங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்தால் பூர்த்தியாகிவிடும். 9 வருடங்கள் எங்களால் முடிந்த சமூக பணிகளை ஆற்றி வருகின்றோம். இந்த உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தினுடைய நோக்கம் பற்றி நான் இந்த காணொலியிலே குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்கமானது கிழக்கு மாகாணத்திலே பார்வை இழந்தவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அவர்களை இனங்கண்டு வாழ்வாதார ரீதியாக முன்னேற்றுவதுதான் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. பார்வையற்றவர்களும் சமூகத்திலே சுய கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். நான் நினைக்கின்றேன் கடந்த வருடம் என்று சொல்ல முடியாது, 2010-9 காலப்பகுதியிலே பார்வையற்றவர்கள் அந்த ஆலயங்களிலோ வீதிகளில் யாசகம் எடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் படிக்கின்ற காலத்திலெல்லாம் இதனை நிறுத்தி முற்றாக தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. எமது நிறுவனத்தின் நோக்கமும் கூட அதுதான். கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பார்வை இழந்தவர்கள் யாரிடமும் கையேந்தாது சுய கௌரவமாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த உதய நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த நிறுவனத்திலே கல்வி வளர்ந்தவர்களுக்கான கல்வி சார்ந்த செயற்பாடுகள், கலைத்துறை சார்ந்த செயற்பாடுகள், விளையாட்டுத்துறை சார்ந்த செயற்பாடுகள், சுயதொழில் சார்ந்த செயற்பாடுகள் என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூக பணியினை ஆற்றி வருகின்றோம். குறிப்பாக கல்வி சார்ந்த செயற்பாடுகளை நோக்கும் பொழுது எமது பார்வை இழந்தவர்கள் தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலே கல்வி கற்று உயர்தரம் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதும் பல்கலைக்கழகத்திலே தாமாகவே அந்த டியூட் அந்த இதெல்லாம் தட்டச்சு செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே NVDA என்ற அந்த மென்பொருளை பயன்படுத்தி இந்த பார்வையற்றவர்களுக்கு கணனி வகுப்புகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். 2018 ஆண்டு தொடக்கம் ஒரு நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு அமெரிக்கா நாட்டிலே பியோ என்ற நிறுவனத்தினுடைய அனுசரணையிலே இந்த கணனி வகுப்பை நடத்தி வருகின்றோம். எங்களுடைய பார்வை இழந்தவர்களுக்கு தாங்கள் எனது தந்தைக்கு பார்வை இழந்ததால் நான் கல்வியை இடைநிறுத்தக்கூடாது என்ற துணைப்பொருளுக்கு அமைய, கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளுக்கு அமைய வருடாவருடமும் கிட்டத்தட்ட 30-35 மாணவர்களுக்கு, அதாவது இவருடைய நிறுவனத்தில் 80 பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த 80 பார்வையற்றவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை கற்றகர் உபகரணங்களை நாங்கள் வருடாவருடமும் சில நன்கொடையாளர்களுடைய அனுசரணையிலே நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது மட்டுமல்லாது பிரெயில் வளர்ந்தவர்களுக்கான பிரெயில் பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். ஏன் அது மட்டுமல்லாது எங்களுடைய செயற்பாடுகளை பார்வையிட்டு
சமூக சேவை திணைக்களத்தினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எமது சாதாரண நபர்களுக்கு கூட நாங்கள் இந்த பாடசாலை கற்றல் உபகரணங்களை சில நன்கொடையாளர்களுடைய அனுசரணையிலே வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாது எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே, குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகம், கொழும்பு, யாழ்ப்பாணம் என்று பல பல்கலைக்கழகங்களிலே பார்வை இழந்தவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது சில நன்கொடையாளர்களுடைய அனுசரணையை பெற்று எமது மாதாந்த புலமை பரிசு திட்டத்தினை நாங்கள் எமது நிறுவனத்தினூடாக வழங்கி வருகின்றோம். இதுதான் இந்த கல்வி சார்ந்த செயற்பாடுகளாக இருக்கின்றது. அடுத்ததாக எங்களது நிறுவனத்திலே விளையாட்டு சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக நீங்கள் யோசிப்பேன், எல்லோரும் யோசிக்கக்கூடும், எவ்வாறு இந்த கண் பார்வையற்றவர்கள் விளையாட முடியும் என்று. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன், கடந்த வருடங்கள் 2-3 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் அனைத்து செய்திகள் வாயிலாகவும் கண்டிருப்பீர்கள். சத்தப்பந்து என்கின்ற ஒரு ஒலிப்பந்து இருக்கின்றது. அந்த ஒலிப்பந்து மூலம் ஒரு கிழக்கு மாகாணத்திலே ஒரு பார்வை அற்றோர், அதாவது ஒரு இளைஞர்களை ஒன்றிணைத்து, இளைஞர்களும் உண்மையிலே அவர்களுடைய திறமைகளை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிரிக்கெட் அணி, அதாவது பார்வையற்றோர் கிழக்கு மாகாண பிரில்லியன் விளையாட்டுக் கழகம் என்ற ஒரு அணியை உருவாக்கி அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்கி அவர்களை நாங்கள் இலங்கையிலே நான் நினைக்கின்றேன் 16 அணிகள் இருக்கின்றது. அந்த அணிகளோடு சுற்று போட்டி தொடர் நடக்கும். அந்த போட்டியிலே நாங்கள் போட்டி போட்டு அதிலே நாங்கள் சில வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம். வெற்றிகளை பெற்று எங்களுடைய அணியிலே இருந்து இப்பொழுது 2 வீரர்கள் தேசிய அணியிலே விளையாடி வருகின்றார்கள். அவர்கள் கடந்த வருடங்கள் கூட பாகிஸ்தான் மற்றும் இந்தியா நாடுகளுக்கு சென்று T20 போட்டியில் விளையாடி சிறந்த பந்து வீச்சாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். முதல் தடவையாக எங்களுடைய கிழக்கு மாகாண அணியிலே இருந்துதான் தமிழ் வீரர்கள் என்று உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட நான் நினைக்கிறேன், கடந்த மாதம் கூட எமது நிறுவனத்தினூடாக ஒரு போட்டியினை ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த போட்டியில் அதாவது எங்களுடைய அணிக்கும் வடமாகாண அணியினருக்கும் நாங்கள் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தோம். நீங்கள் அறிந்த விடயம். இதேவரும் 12ஆம் மாதம் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டும் கூட எமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மொன்றாகலை மாவட்டத்திற்கு சென்று நாங்கள் 2 அணிகளோடு போட்டியிட இருக்கின்றோம். இவ்வாறுதான் இந்த சத்தப்பந்து ஒலிப்பந்து மூலம் கண் பார்வையற்றவர்கள் கிரிக்கெட் துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனையும் எங்கள் நிறுவனத்தினூடாக நாங்கள் செய்து வருகின்றோம். அடுத்த ஒரு செயற்பாடாக எமது கலை சார்ந்த செயற்பாடுகள். உண்மையிலே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கிழக்கு மாகாணத்திலே பல கண் பார்வையற்றவர்கள் பாடம் திறமையுடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு கரோக்கி மூலம் நவீனம் எனப்படுகின்ற ஒரு இசைக்குழு ஒன்றினை அமைத்து அந்த இசைக்குழு மூலம் பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண வைபவங்களாக இருக்கட்டும் எமக்கு அழைப்பு விடுப்பார்கள். அங்கே நாங்கள் சென்று பாடுவோம். பாடி அவர்களால் இயன்ற நிதிகளை நமக்கு வழங்குவார்கள். அப்படி நாங்கள் அதாவது பாடும் திறன் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வருவாயை ஈட்டக்கூடிய வகையிலே இந்த வாய்ப்பை நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். உண்மையிலே சில எங்களுடைய இருக்கின்ற அங்கத்தவர்கள் கூட தென்னிந்திய கலைஞர்களோடு கூட பாடியிருக்கின்றார்கள். உன்னிகிருஷ்ணன் மற்றும் தேனிசைத்தனர் தேவா, பிரசன்னா இந்த பாடகர்களோடு கூட பாடி ஒரு பாராட்டையும் பெற்றிருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் கூட நாங்கள் சென்று அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம். இவ்வாறுதான் இந்த கலை துறைகளிலே நாங்கள் எமது அங்கத்தவர்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகின்றோம். மற்றும் ஒரு முக்கியமான செயற்பாடாக எமது நிறுவனத்தினுடைய ஒரு முக்கிய செயற்பாடாக சுயதொழில் சார்ந்த செயற்பாடுகள். குறிப்பாக எமது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 40-50 அளவிலே பார்வையற்றவர்கள் தரிசனம் விழிப்புணர்வோர் பாடசாலை இருக்கின்ற தெரியாமல் வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வீடுகளிலே முடங்கி கிடக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை ஒரு வாழ்வியல் ரீதியிலே முன்னேற்ற வேண்டும். அவர்களும் இந்த சமூகத்திலே சுய கௌரவமாக வாழ வேண்டும் என்ற நோக்கிலே சுயதொழில் சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஈக்கில் தடி விளக்குமார் அடிக்கின்ற அந்த பயிற்சி பட்டறையை நடத்தி 6 நபர்களுக்கு அது எங்களுக்கு மிகவும் வெற்றி அளித்திருந்தது. இன்றைக்கும் 3 நபர்கள் தங்களுடைய வீடுகளிலே அந்த விளக்குமார் தயாரித்து சந்தைப்படுத்தி வருவாயை ஈட்டி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது சில உணவு பண்டங்களை தயாரித்து இடியப்பம் மற்றும் ஏனைய உணவு பண்டங்களை தயாரித்து
விற்பனை செய்யக்கூடிய வசதி இருந்தும் நிதி இல்லாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்கொடையாளர்களை அணுகி நிதியினை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் அந்த தொழிலிலும் வருமானத்தை ஈட்டி வருகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாது முக்கியமாக எமது உதய நிறுவனத்திலே சீவல், மிக்சர், கடலை, பகோடா போன்ற பொருட்களை நாங்கள் இன்னொரு பிரபலியமான ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து கொள்வனவு செய்து எமது அங்கத்தவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் அதிலே சின்னொரு வருமானத்தை ஈட்டி தங்களுடைய குடும்பத்தினை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் அரசு திணைக்களங்கள் மற்றும் ஏனைய பிரபலியமான இடங்களிலே நின்று அந்த உணவு பண்டங்கள் பொருட்களை விற்பனை செய்து தங்களுடைய வருமானத்தினை ஈட்டி வருகின்றார்கள். இவ்வாறெல்லாம் இந்த உதயம் நிறுவனமானது கிழக்கு மாகாணத்திலே பார்வையிழந்தவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை ஒரு வாழ்வியல் ரீதியிலே முன்னேற்றுவதற்காக இந்த நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாது அண்மையில் கூட இந்த ஊடக தென்றல் செய்தி ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். பண்டிகையாக எந்த பண்டிகை வந்தாலும் தைப்பொங்கல், சித்திரை, தீபாவளி, கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தால் அதனை இந்த பார்வை இழந்தவர்கள் தங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த உலர் உணவு பொதிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அண்மையில் கூட தீபாவளிக்கு இந்த உணவு பொதியினை வழங்கிய அந்த காணொலியினை இந்த தென்றல் செய்திகள் வாயிலாக நீங்கள் கண்டிருப்பீர்கள். இவ்வாறெல்லாம் இந்த நிறுவனம் பல உதவி திட்டங்களை செய்து வருகின்றது. இறுதியாக நான் அன்பாக உங்களிடம் ஒரு கோரிக்கையினை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் சொல்லியது போன்று இந்த உணவு பண்டங்களை தங்களுடைய பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் ஏனைய இடங்களுக்கு விற்பனை செய்ய வருகின்றவர்களை நீங்கள் ஆதரித்து அவர்களுக்கு நீங்கள் அனுதாபம் பார்க்காது அந்த பொருட்களை கொள்வனவு செய்து அவர்களுடைய அந்த வாழ்வுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது மட்டுமல்லாது நான் பல எங்களுடைய செயற்பாடுகளை இந்த காணொலி வாயிலாக தெரியப்படுத்தியிருந்தேன். உங்களால் முடிந்தவர்கள் எங்களுடைய இந்த சமூக பணியிலே உங்களை இணைத்து உங்களை செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த நிறுவனமானது இலக்கம் 300 சாரதா வீதி, நொச்சிமுனை, மட்டக்களப்பு என்கின்ற முகவரியிலே உதயம் உறுப்பினர் சங்கம் இருக்கின்றது. எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் 065 20 50 707. வாட்ஸ்அப் இலக்கம் 076 36 111 61 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பதன் மூலம் நான் இந்த காணொலி வாயிலாக தெரியப்படுத்தியிருந்த உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி இந்த கண் பார்வை இழந்தவர்களுடைய வாழ்விற்கோ பார்வையற்றவர்கள் சுய கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு வழியை அமைத்துக் கொடுங்கள் என்பதை உறுதியாக கேட்டுக்கொண்டு அவங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.